முத்து உனக்கு தான் கால் பண்ணலான்னு இருந்தேன். எதுக்கு? ஏன் சிறகடிக்க ஆசை இன்னைக்கான எபிசோடு என்னென்னு பார்த்தோம்னா, அருணோட அம்மா முத்துவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு முத்து. இருப்பா நான் சொல்ல வரதை பொறுமையாக கேளு, அப்புறம் கோவப்படு. நீங்கள் அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் என் மருமகளை. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். பெரியவங்க நம்ம தான்ப்பா அதை சேர்த்து வைக்கணும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா, நான் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் உன்னோட சுயநலத்துக்காக நீ அவங்க 2 பேர்த்த பிரிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே முத்து யோசிக்கிறாரு. இந்த பக்கம் விஜயா பணத்தை எண்ணிட்டுருக்காங்க. ரோஹிணி 1 லட்ச ரூபாய் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இது நல்ல பணம் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை அச்சடிக்கிற யாரையும் எனக்கு தெரியாது அத்தை அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு போயிடறாங்க. என்ன பணத்தை கொடுத்தோன்னே ரொம்ப திமிரா பேசுகிறா அப்படின்னு சொல்லி ரோஹிணியை விஜயா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் முத்து ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறாரு. என்ன எதுவும் பிரச்சனையா, நீங்களாக்கா கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா அவள் விருப்பப்பட்டவனே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோடனே சீதாவையும் அருணையும் பார்க்குற மாதிரியே தோணுது முத்துக்கு. நீயே உன் தங்கச்சி வாழ போகிற வீட்டில் விட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீதாவே அருணை பார்க்குற மாதிரியே முத்துக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஏன் அவங்க காதலை பிரிக்கணும், அவங்க 2 பேர்த்த சேர்த்து வைக்கணும், பாவம் சீதா அப்படின்னு சொல்லி முத்து காரில் யோசிச்சுட்டே போகிறாரு. இந்த பக்கம் மீனா, நான் முத்துக்கு தெரியாமல் மறைச்சது ரொம்ப தப்பாக இருக்குது, சொல்லிடலாமா வேணாமான்னு சாமிகிட்ட கேட்பேன் வா அப்படின்னு சொல்லி சீரியல் எழுதி போடுறாங்க. வேண்டான்னு சொல்லுது சீதாவே. சாமியே வேண்டான்னு சொல்லிடுச்சு, கொஞ்ச நாள் பொறுக்கா, அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம், வாக்கா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போனோடனே மீனா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் ஸ்ருதி இருந்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புமா, குடும்பத்துக்கு தெரியாமல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மீனாவோட மாமனார் சொல்லிட்டு இருக்காரு. மீனா ஃபீல்